பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சிருச்சு, அதனால் பாஜக ஒரு மதவாத கட்சி, ஸோ கூட்டணி வச்சனால அதிமுக ஒரு மதவாத கட்சி அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே அதெல்லாம் கிடையாது. ஏன்னா திமுக இதே பாஜக கூட கூட்டணி வச்சதுக்கு ஹெச் ராஜா அவர்கள் தான் சாட்சி. வேணா அந்த அண்ணன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா அவர்கள் இருக்காங்க. ஸோ அவரை பார்க்க சொல்லி கேட்குறாங்க, ஆமாம் கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு புறம் பாஜக மற்றும் திமுக கூட்டணி வைத்ததையும் இப்போ பாஜக அதிமுக கூட்டணி வைத்திருப்பதையும் மக்கள் உணர்ந்து கொள்வதற்காக எடப்பாடி அவர்கள் பேசுகிறாங்க. என்ன இருக்குது தெரியுதா? டீ ஷாப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் எடுக்கணுமா, அதுக்கு நீங்கள் யாருக்கிட்ட லஞ்சம் எவ்வளவு லஞ்சம் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதே மாதிரி இஸ்திரி பெட்டிலாம் வச்சிருக்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் நம்ம லஞ்சம் கொடுத்து லைசன்ஸ்லாம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லைசன்ஸ் வாங்கணும் தான் இருக்குது, லஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் எழுதப்படாத விதியாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது செய்யணும்னா லஞ்சம் கொடுத்தா ஈஸியாக வேலை நடந்துடும் அப்படின்னு சொல்கிறத அதர் ஸ்டேட்லேருந்து கூட பேசிகிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ லஞ்சம் இல்லாத ஒரு ஏரியா, லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க அலுவலகம் அப்படிங்கிறத சீக்கிரமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படியாவது சுவாசிக்க வேண்டும். லஞ்சமே இல்லாத ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு நம்ம போயிட்டு வரணும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஒரு நம்பிக்கை, ஒரு தேவையும் கூட.